ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு நம்ம ஸ்டேஜுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் நின்னா மாசு, நடந்தா மாசு, பார்த்தா மாசு. சார் போயிட்டாரு, அதுவும் ஒரு மாசாவே போயிட்டாரு. ஓகே, நம்ம இப்போ அதை பற்றி அப்புறமா பேசுவோம். இப்போ தன்யா, நீ வந்து ஒரு பாட்டு பாட. தனியா தனியான்னு கூப்பிடாத, தன்யாடா. இதுக்கு நான் தனியாவே இருந்திருக்கலாம் விடு, அது வேற விஷயம். சரி, ஒரு பாட்டு ஒன்று பாடேன். யார் அது? கை தட்டு. 2 பேர் மட்டும் உண்மையே என் ஃபீலை புரிஞ்சு புரியல, ஒன்று அவ்வளோ இதாக இருக்காங்க பாரு. உன் கூட இதுக்கு தனியாகவே இருக்கலான்றதுல அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஓகே, ஒரு பாட்டு பாடேன். என்ன பாட்டு? ஏதாவது ஒரு பாட்டு பாடு. மெரசல் நாமினேட்டா இருக்குது பாரு. நீதானே நீதானே என் நெஞ்சை தொட்டும். நல்லா ஆக்சுவலி சூப்பராக பாடுற. நீ ஏன் வந்து டிவிலையோ இல்லை ரேடியோலையோ பாடக்கூடாது? நான் டிவியில் பாடி கேட்கறது உனக்கு ஆசையா? இல்லை, டிவினா டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன். இங்கேனா டப்புன்னு கழுத்தையும் பிடிக்க முடியாது. எனிவே, நெக்ஸ்ட் போதும். Next is the award for Best Playback Singer, Female, Tamil. சாமி 2 ஓட ப்ரொடியூசர் ஷிபு தமின்ஸ் அண்ட் அதித்தி கௌதம் 2 பேரையும் நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். Both of you looking great. Announce the winner. Best Playback Singer Female Tamil goes to Lashmi Shivaneshwaralingam from Sandura for Bogan. Congratulations, Lakshmi. How are you doing today? Accent correct irka? I'm doing great. How are you? We're doing great. Congratulations on the award. Thank you. A few words to the audience, please. எல்லாருக்குமே வணக்கம். I'm very very happy to be here tonight. என்னோட debut song வந்து செந்தூரா. Iman sir had given me this song, so I'm very very honored to have sung this song, and thank you so much Iman sir for giving me this song. And I've lended my voice to the ever so beautiful Hansika. So thank you to my parents also for always supporting me and encouraging me to always do my best in music. So this is for everyone. Would you like to sing that song for us? எப்பா 2 பேரும் ஏன்பா இப்படி பேசுறீங்க? எங்களுக்காக சன் டிவில தான் வரப்போகுது, அதுக்கு தகுந்த மாதிரி பேசினாலே நல்லா இருக்கும். அந்த 6 பேர் அப்புறமா முடிஞ்ச என்ன வந்து பாருங்க. ரொம்ப வெளியே வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். மந்தி பிரியாணி, எல்லாருக்கும் மந்தி பிரியாணி நான் ஸ்பான்சர் பண்றேன். செந்தூரா சேர்ந்தே செல்வோம் செந்தூரா, செங்காந்தள் பூவுள் தேரா, மாறன் நம்பு 5 வைத்து ஒன்றாய் காற்றில் எய்தாயா செந்தூரா. Amazing, amazing, amazing. Congratulations, Lakshmi. சினிமால ரொம்ப முக்கியமான விஷயம் வரிகள். ஏற்கனவே சினிமாவுக்கு பல வரியெல்லாம் போட்டு இப்போ கட்ட முடியாம என்ன பண்றேன்னு தெரியாம நீ வேற புதுசு புதுசா வரின்றிய. நான் அந்த வரிகளை பத்தி சொல்ல, பாடல் வரிகளை பத்தி சொல்ல. ஓ ஓகே ஓகே. So next is the category for Best Lyricist Tamil. டைரக்டர் ஏஎல் விஜய் சார் அண்ட் சினி கிரிட்டிக் தரன் ஆதர்ஷ் 2 பேரும் மேடைக்கு அழைக்கிறோம். சார், எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு சேர் போட்டு உட்காந்து வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சார் ஹை ஸ்பீட்லயே நடந்து வரீங்க. Saima for the Best Lyricist Tamil goes to Vivek for Alappuran from Mersal. அந்த பாட்டு வந்து நீங்க ஆக்சுவலா வந்து விஜய் சாரோட அந்த கேரக்டருக்கு, அந்த ஆலப்போறான் தமிழ்ன்றது அந்த கேரக்டரை எழுதுனீங்களா இல்ல உண்மையிலே விஜய் சாரை வந்து பின்னாடி ஏதாவது பண்ணணுன்றதுக்காக அந்த லைனை போய் எழுதுனீங்களா ப்ரோ? அந்த பாட்டு ஒரு பெரிய சுமையும் தாங்கிட்டு வருது. எவ்வளோ சந்தோஷம் பெருமையும் தமிழர்களோட பெருமையும் தாங்கிட்டு வந்தாலும் அதே அளவு சுமையும் தாங்கிட்டு வருது. அதை தூக்கி சுமக்கிறதுக்கு ஒரு பெரிய வலுவான தோல் வேணும். அது விஜய் சார் மாதிரி ஒருத்தருக்கு தான் எழுத முடியும்னு நினைக்கிறேன் அந்த பாட்டை. முதலில் வேறொரு நிலத்தில் வேறொன்று இருந்தாலும் உடம்பில் அசைவில் உயிரில் அணுவில் உணர்வில் தமிழர்களாக தமிழை நேசித்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். என்னுடைய முதல் நன்றி உலகின் மார்பில் ஒரு தமிழ் கையொப்பம், உலக காற்றை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கும் திரு ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு. என் 2ஆம் நன்றி இந்திய அளவில் இன்று ஒரு தமிழ் முகமாக மாறிவிட்ட
இளைஞர்களின் இதய துடிப்பாகவே ஆகிவிட்டு விஸ்வரூபம் எடுத்திருக்கும் திரு விஜய் அவர்களுக்கு. மூன்றாம் நன்றி, தன்னுடைய வயதுக்கு மீறிய பொறுப்பை சுமையை தூக்கி சுமந்து மெர்சல் குழுவினரின் வெற்றிக்கு காரணமாக இருந்து இன்று இங்கு நான் நிற்பதற்கு காரணமாக இருக்கும் என் இயக்குனர் திரு அட்லி அவர்களுக்கு. சைமா இவ்வளோ அழகாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியை. உங்கள் 2 பேருக்கும் அவார்ட் கொடுத்தவங்களுக்கும் ஒட்டுமொத்த மெர்சல் குழுவினருக்கும் எங்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி. நான் முக்கியமாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும். ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்காக நாங்கள் போயிருந்தோம், நேரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் திரு சந்தோஷ் நாராயண் அவர்கள், அட்லி அவர்கள் 3 பேரும் ஒன்றா போயிருந்தோம். அங்கே போகும்போது நம்ம இப்போ பெண் சுதந்திரம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். நைட்டு 12:30 மணி இருக்கும், 12:30 1 மணி இருக்கும். ஒரு பெண் நடு ரோட்டில் நின்றுட்டு இருந்து வாகனத்தெல்லாம் வழி நடத்திட்டு இருந்தாங்க, இப்படி போங்க அப்படி போங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானே பொதுவாக கொஞ்சம் யோசிப்பேன், ஒய்ஃப் எங்கேயாவது தனியாக லேட்டாக நைட்டில் வெளியே போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா பாதுகாப்பு பற்றி நம்ம யோசிப்போம். அவங்க அடுத்த நாள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னப்போ போயிட்டு வா அப்படின்னு நான் சொல்லிட்டேன், போயிட்டு வாமா அப்படின்ட்டு. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், எப்படி நம்ம அனுப்பணும், சம்டைம்ஸ் நம்ம யோசிப்போமே அப்படின்ட்டு. அப்போ என் மனசுக்குள்ளே இருந்த உணர்வு, அங்கே என் அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான், அவன் பத்திரமா பார்த்துக்கிறான் அவங்கள அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. அந்த உணர்வை ஏற்படுத்தினாங்க. நான், அட்லி அவர்கள், சந்தோஷ் நாராயண் அவர்கள் அவங்களாம் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கோம். எப்போவுமே சினிமா சார்ந்த உள்ளவங்களோட செல்ஃபி எடுக்கிறது நம்ம பொதுவாக பார்த்துருப்போம் எல்லா இடத்துலையுமே. வேகமாக ஒரு 4-5 பேர் ஓடி வந்துட்டு, சார் நீங்களே இவ்வளோ ஸ்லோவாக போனால் மற்றவங்களாம் எப்படி வருவாங்க, நீங்கள் தானே பொறுப்பாக இன்னும் போகணும், நகர்ந்து போங்கன்னு சொன்னாங்க. அங்கே குப்பைகள் கடந்தது, இவ்வளோ பேர் இவ்வளோ வேலை செய்கிறாங்களே, நம்மளும் ஏதாவது செய்யலான்னு போய் குப்பையை எடுத்தப்போ, நான் முதல் குப்பையை கையில் எடுத்தோடனே ஒரு பிளாஸ்டிக் கவர் கொண்டு வந்து கொடுத்தாங்க, இதை போட்டுட்டு குப்பையை எடுங்கன்ட்டு. எல்லா இடங்கள்லையும் நாங்கள் இந்த நாட்டுக்காக நிற்போம், இந்த தமிழ் இனத்துக்காக நாங்கள் நிற்போம் அப்படின்னு அவங்க காட்டின அந்த உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வு அன்னையோட போயிடுற விஷயமா இருக்கக்கூடாது, அது ஒரு வரலாற்று பதிவாக மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அதோட வெளிப்பாடு தான் இந்த பாட்டு. ஸோ என் கூட சேர்ந்து இந்த பாட்டுக்கு லிரிக் எழுதின 8 கோடி தமிழர்களுக்கும் என்னோட வணக்கங்கள். அவங்க எல்லாரையும் இன்னைக்கு இங்கே கூட்டு வர முடியாது, அவங்களோட சார்பாக தான் நான் இதை வாங்குறேன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்குது. இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னோட அம்மாவும் அப்பாவும். அவங்க கொடுத்த சப்போர்ட் அவங்க வியர்வையில் புள்ளி வச்சு தான் என்னை கோலமாக்கியிருக்காங்கன்னு நான் சொல்லணும். ப்ளஸ் நான் இந்த ஒரு கல்யாணம் ஆன ஒரு 3-4 வருஷத்தில் ஸ்டூடியோவை மட்டும்தான் அதிகமாக பார்த்துருக்கேன். எப்போவுமே ஸ்டூடியோவில் தான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ரொம்ப பக்கத்துணையாக இருந்து, அவங்களுக்கு சினிமாவே பெருசாக தெரியாது என் ஒய்ஃப்க்கு. இருந்தாலும் இன்றைக்கி நான் எந்த சாங்காக இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அனுப்புகிறேன். அதில் லிரிக் சேஞ்ச் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி எனக்காக இன்ட்ரெஸ்ட் எடுத்து முன்னேறி இருக்காங்க. அவங்க மேடைக்கு வரணும்னு கேட்டுக்கிறேன். இது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான அவார்ட் நினைக்கிறேன். எங்கள் மெர்சல் டீம் எல்லாருக்குமே நன்றி. இந்த பாட்டை எழுதினப்புறம் இந்த ஆலப்போரான் தமிழன்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை ரஹ்மான் சார் வாழ்ந்திருக்காரு. இவ்வளோ வருஷம் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. இந்த வார்த்தையை எழுதிட்டோம், ஆனால் அந்த வார்த்தைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை இன்றைக்கி விஜய் சார் வாழ்ந்துட்டுருக்காரு. தூத்துக்குடி பிரச்சனையில் அவர் நேராக போய் எல்லாருக்கும் ஆறுதல் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி மனசு, அந்த மாதிரி ஒருத்தருக்கு நான் அந்த பாட்டை எழுதுனேங்கிறத பெருமைப்படுறேன். எல்லாருக்குமே நன்றி. Super, sir. Thank you so much.